எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஒரு 16 நாள் டிப்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு 17வது நாள் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும், ஆரோக்கியமான நாளாகவும் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன டிப் அப்படின்னா, சொல்லுவாங்க இல்லையா? பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும், பேசக்கூடாத இடத்துல பேசுறதும் மிகப்பெரிய தப்பு. அது எப்படி தப்போ அதே மாதிரி தான், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில, இப்போ நம்மளை சுற்றி சுற்றி என்ன சொல்கிறது, நிறைய போர் நடந்துட்டுருக்குது. ஆனால் அதில் வந்து உணவு போர் நம்மளை சுற்றி நமக்கு தெரியாமலேயே 24/7 நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த உணவு போருக்கு நாம் கண்டிப்பாக எப்போல்லாம் நோ சொல்லணுமோ அந்த நேரத்தில் நோ சொல்லி தான் ஆகணும். பெரும்பாலும் ஏன் நம்ம நோ சொல்ல மாட்டோம் அப்படின்னா, சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒருத்தவங்க நல்லா கவனிக்கிறது விருந்தோம்பல்ன்றது என்னென்னா, அவன் நல்லா திணற திணற கவனிக்கிறது தான். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரிசப்ஷன், ஒரு கல்யாணம் போனீங்கன்னா கூட ஒரு தலவாழை இலை போட்டாங்கன்னா, அதில் மினிமமாக ஒரு 15லேருந்து 25 ஐட்டங்கள் மேலே இன்றைக்கி இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ ஐட்டங்கள் போடுறாங்களோ, அவ்வளோக்கு நம்ம வந்து அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வெளில போய் பேசுவோம், "அப்பா செம்மையாக கவனிச்சாங்கப்பா, எவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ சாப்பாடுன்னு" சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் யதார்த்தத்துக்குள்ளே வாங்களேன். எவ்வளோ வெரைட்டி வச்சாலும், எவ்வளோ பார்த்தாலும், நம்மளோட எல்லாரோட வயிறு வந்து அவன் உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அந்த உள்ளங்கை அளவில் ஒரு 70% மட்டும் தான் சாப்பிடணும். மீதி 20% தண்ணியும் காற்றும் கலந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஜீரணமாகும். ஆனால் இன்றைக்கி அப்படியா சாப்பிட்றோம்? இன்றைக்கி கிடையவே கிடையாது. இவ்வளோண்டு இருக்கிற வயிற்றுக்கு அதை விட 10 மடங்கு 20 மடங்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்றோம். அதில் 2 ரகம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி வந்துட்டோம், நம்ம வந்து வச்சுட்டாங்க இலையில, எதுக்கு வீண் பண்ணுவான்னு வீணாகிறதுக்கு மனசு வராமல் சாப்பிட்றது ஒரு ரகம். இன்னொன்று, ஏம்மா எல்லாமே சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வேணா கொஞ்சம் 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 டேஸ்ட் பண்ணி பார்க்குறது ஒரு ரகம். ஈவன் வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போருன்னு சொன்னாலும், இல்லை உனக்காக செஞ்சுட்டேன், எனக்காக சாப்பிடு, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வைப்பாங்க. அப்போ நம்ம யார் பரிமாறுறாங்களோ அவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க வருத்தப்படக்கூடாதுன்றது அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இன்னும் சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாப்பிட்டா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவங்க கவனிச்சிட்டாலும் நம்ம கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா, அந்த உடம்பு என்னாகும், வயிறு என்னாகும், வயிறு அப்படி திணறும். உங்களுக்கே நல்லா தெரியும். ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும், கொட்டாவியாக வரும், எந்த வேலையும் செய்ய முடியாது, ப்ரொடக்டிவாக திங்க் பண்ண முடியாது, படுத்துக்கலாம் போல தோணும். இவ்வளவு நடக்கும். அந்த நோ சொல்ல வேண்டிய இடத்துல போதும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நோ சொல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்களோ, வீணாயிடுமோன்னு சொல்லி சாப்பிட்டதோட விளைவு இவ்வளோ பிரச்சனை நடக்கும். அதுவும் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா, சுகர் நல்லா சூட்டப் ஆகிடும். பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்காது, பிரெயின் ஒர்க் போகும், மந்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, வயிறு தான் நம்முடைய 2வது பிரெயின். இதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 to 60% ஃபுட்டு, ஒரு 20% வாட்டர் கொடுத்து, ஒரு 20% காற்று, அதாவது காலியாக இருந்ததுன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதை விட்டு சுத்தமாக காற்றே இல்லாமல் ஃபுல்லாக திணற திணற நம்ம போட்டு சாப்பிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, ஜீரண உறுப்புகள் ஒர்க் பண்ணாது, வயிறு அந்த 2வது பிரெயினான வயிறு ரொம்ப மந்தமாயிடும். அதனால் யார் கவனிச்சா அப்போ நான் எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, எங்கே போனாலும் யாருக்கு சாப்பாடு வச்சாங்கன்னா முதல்லே சொல்லிடுங்க, கொஞ்சமாக வைங்க, நான் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன். அந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா எதில் கண்டிப்பாக கொச்சிக்க மாட்டேன். எனக்காக சாப்பிடுங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றேன், இதை சாப்பிட்டு முடிச்சிடுறேன், இதை சாப்பிட்டுட்டு நிச்சயமாக எனக்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். அப்போது நமக்கும் தெரிஞ்சப்போ அவங்களும் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே, அவங்க சாப்பிட்டுட்டு வேணும்னா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அவங்க வச்சுட்டாங்களேன்னு சாப்பிட்றதுன்றது என்னென்னா, எப்படி சொல்கிறது, நம்ம வயிற்றை வந்து குப்பை தொட்டியை விட நம்ம வந்து மட்டமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அது. அதனால் இனிமேல் எங்கே போனாலும் எப்படி பேச வேண்டிய இடத்துல பேசணுமோ, பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாதோ, அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்கே கண்டிப்பாக நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கணும். சரியா? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வயிறு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும், நல்லா ஜீரணமாகும், நல்லா தூக்கம் வரும். காலை எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கலாம். அந்த ட்ரௌசினஸ்ஸு, ஒரு பக்கம் தலைவலிக்கிறது, இது எதுவுமே இருக்காது. அதனால் இனிமேல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, யாராவது ஒருத்தவங்க பரிமாறத்துக்கு முன்னாடி, விருந்துக்கு போனாலும் எப்போ நோ சொல்லணுமோ, எப்போ உங்கள் வயிறு நோ சொல்லுதோ அப்போவே நோ சொல்லிடுங்க. இது இன்னும் பழைய காலத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பசியோடு உட்காரணும், சாப்பிட்ணும், பசிக்கும் போதே எந்திரிக்கணும்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான், அந்த வயிறை திணற திணற போடாமல் கரெக்டாக கொஞ்சம் போதுன்ற ஒரு எண்ணம் வரும்போது நிறுத்திடணும்.
சரியா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னும் ஒரு கை போட்டுக்கலாமா அப்படி தோணுது பார்த்தீங்கன்னா, அப்போவே எழுந்துரணும். இதுதான் நம்மளுடைய வயித்தோட கடைசி டெட் லிமிட். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. பாய். டேக் கேர்.